ரொம்பவே குறைவான முதலீட்டுல மிக அதிகமான ஒரு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ பத்தி தான் நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் அந்த பிசினஸ உங்க வீட்ல இருந்தே நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? சரி. என்ன பிசினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரீன்ஸ் பிசினஸ் தான். ஸோ மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா சாப்பிடுற அந்த வெஜிடபிள்ஸ், ஹெர்ப்ஸ் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாம, அதனுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த சீட்லிங்ஸ தான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இருக்கிற இந்த ஹெர்ப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அத நம்ம ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். ஆனா, இந்த ஒரு மைக்ரோ கிரீன்ஸ பார்த்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து 20 டேஸ்க்குள்ளேயே வந்து ஜெர்மினேஷனுக்கு அப்புறமே வந்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து குடுத்துறலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு பிசினஸ் மாடல் தான். சரி, இப்போ இந்த பிசினஸ பண்றதுக்கான இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சீட் ட்ரேஸ் அண்ட் க்ரோயிங் மீடியம் வந்து நம்ம வந்து வாங்குற மாரி இருக்கும். அந்த ட்ரேஸ், அந்த சாயிலு, ஹைட்ரோபோனிக் மேட்ஸ், சீட் பேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3000 பக்கம் வந்து வரும். அதுக்கப்புறம் சீட்ஸ் என்ன மாரியான மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போறோம், விதைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடிஷ், சன்ஃப்ளவர், பீ ஷூட்ஸ், மஸ்டர்டு, பெசில், அப்புறம் இந்த ப்ரோக்கோலி இது மாரியான வெஜிடபிள்ஸ் உடைய மைக்ரோ கிரீன்ஸ் தான் நம்ம வந்து விதைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸோட விலை கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 பக்கம் வந்து வரும். இது இல்லாமல் க்ரோயிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி க்ரோ லைட்ஸ், மிஸ்டிங் சிஸ்டம், ஷெல்ஃபிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 15,000 பக்கம் வந்து வரும். இல்லாமல் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் நம்ம அந்த மைக்ரோ கிரீன்ஸை கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அழகாக பேக் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி, ப்ரீத்தபிள் பேக்கேஜிங், எக்கோ ஃப்ரெண்ட்லி லேபிள்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது வரும். இதுக்கு வந்து ஒரு ரூ. 2000 பக்கம் வரும். இது நம்ம இதர செலவுகள்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1000 நான் வந்து போட்டிருக்கேன். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் சப்ளைஸ், பிஹெச் ஸ்டெப்ஸ், டூல்ஸ், தெர்மாமீட்டர் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் தேவைப்படும். இது ஒரு ரூ. 1000 பக்கம் வரும். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 22,000 வந்து வரும். சரி, இது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த சீடிங் அண்ட் க்ரோயிங் மீடியம் வந்து ரெகுலராக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் 100 ட்ரேஸ்க்கு வந்து ரூ. 4000 பக்கம் வந்து வரும். அது இல்லாமல் யூட்டிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரூ. 2000 மந்த்லி அப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து ஒரு ரூ. 1500. கன்சியூமபிள்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளீனிங், ரீப்ளேஸ்மெண்ட் ட்ரேஸ், ஸ்மால் டூல்ஸ், குட்டி குட்டி டூல்ஸ் இது ஒரு ரூ. 500. மார்க்கெட்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட், லோக்கல் டெலிவரி, ஃபார்மர்ஸ் கொடுக்குறது இது மாதிரியான அந்த மார்க்கெட்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து ஒரு ரூ. 1000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 9000 பக்கம் வந்து வரும். சரி, இது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு. மந்த்லி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெவன்யூ அசம்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஒரு ஈல்டு பர் ட்ரேன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் ஆஃப் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து என்ன மாதிரியான க்ராப்ஸ் போடுறோம் அப்படின்றத பொறுத்து வேரி ஆகும். ஸோ ஆவரேஜாக கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 500 கிராம்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. பெர் கேஜி மைக்ரோ கிரீன் பார்த்தீங்கன்னா 2000, 2500 வரைக்குமே வந்து சேல் பண்ணுறாங்க. இட் டிபெண்ட்ஸ் என்ன மாதிரியான மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து. இங்கே அகெயின் நான் கால்குலேஷன் பர்பஸ்க்காக 1000 rupees அப்படின்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் இன்ட்டு 1000 rupees பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees வந்து பெர் ட்ரேக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கிடைக்கும். ஸோ 100 ட்ரேஸ் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 50,000 கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து வரும். சரி, இதில் என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 50,000 இந்த 9,000 மந்த்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை கழிச்சிங்கன்னா 41,000 வரும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த 22,000 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஒரு 1.86 அதாவது ஒரு 2 months பக்கத்தில் உங்களோட இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 41,000 / 50,000 போட்டிங்கன்னா 82% கிட்ட வந்து ப்ராஃபிட் மார்ஜின் மட்டுமே கிடைக்கும். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் மார்ஜினுங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் எந்த வெப்சைட்டில் மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலுமே வாங்கினாலுமே என்ன விலை விற்கிது, 100 கிராம்ஸ் எவ்வளோ விற்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கே தெரிய வரும் இது வந்து இதனுடைய பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதை வந்து நீங்கள் 100 ட்ரேஸ்ன்றதை நீங்கள் 200, 300 ட்ரேஸாக இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கான அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஏறிட்டே போகுங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்கோப் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் Tier 1, Tier 2 சிட்டிஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், டெலிவரி மாடல் இந்த மாதிரி நிறைய விதமான பிஸ்னஸ் மாடல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் தாங்க கிங் அப்படின்ற அளவுக்கு இந்த பிஸ்னஸோடைய க்ரோத் வந்து இருக்குதுங்க. சரிங்களா? சரி, இந்த மைக்ரோ கிரீன்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை எங்களுக்கு இமெயிலும் பண்ணுங்கள். டெலிகிராம்லையுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அங்கேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மைக்ரோ கிரீன் சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும் அப்படின்னாலுமே
கீழே அந்த ப்ராடக்ட்ஸோட அப்டேட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றின சஜஷன்ஸ் இல்லை வேறு என்ன பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேவையான நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியா பக்கங்கள்லையுமே நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.